இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதுக்கு உடன்படுறவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது சரியான முடிவாக ஆரம்ப கட்டத்தில் இருக்க ஒரு கட்சிக்கு. நீங்கள் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் மட்டும்தான் விஜயால் நிற்க முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதுனால தான் விஜயகாந்துக்கு மக்கள் ஆதரவு ஒரு 8% ஓட்டு போட்டாங்க. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சியினர் எல்லோருடைய விருப்பமும். நான் வேட்பாளர் கிடையாது, மிஸ்டர் சித்ரா லட்சுமணன் தான் சீஃப் மினிஸ்டர், நான் கட்சியுடைய தலைவர் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ விஜயுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது என்ன, விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? நீங்க வந்த உடனே முதலமைச்சராக அரியணையில் அமரப்போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அவருடைய அல்டிமேட் கோல் டு பிகம் சீஃப் மினிஸ்டர், கேப்சர் பவர் இன் தமிழ்நாடு. ஆனா முதல் தேர்தலையே பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரியும். ஆனால் முதல் தேர்தலில் என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ, என்ன மேக்சிமம் அச்சீவ் பண்ண முடியுமோ, என்ன மேக்சிமம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமோ அதை அவர் கிரியேட் பண்ணார்னா அடுத்தது அவர் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது உறுதியாகும். நீங்க முதல் தேர்தலையே விஜயகாந்த் 8% வாங்கினதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த சீரியஸான ஒரு பிளேயரை கன்சிடர் பண்ணாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு கூட்டணிக்கெல்லாம் போனாங்க. கலைஞர்கிட்ட அந்த கேள்வியை நான் தான் அறிவாலயத்துல கேட்கிறேன். ஐயா, தமிழகமே எதிர்பார்க்கின்ற ஒரே கேள்வி, தேமுதிக உங்கள் கூட்டணிக்கு வருகிறதா இல்லையா? அவர் சொன்ன பதில், பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் எப்பொழுது விழும் என்பது தெரியவில்லைன்னாரு. அந்த பதில் அவர் சொன்னதோட தான் அந்த அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தார். கமல்ஹாசனுடைய வாக்கு சதவீதம் என்ன? ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம். விஜயகாந்த் வாங்கின வாக்கு சதவீதம் இல்லை, 3% தான். ஆனா அதனால 5% கிட்ட சம்திங் லைக் தட், 3 to 5% வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த 3 to 5% அப்படின்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கம் இல்லை. இப்போ விஜயுடைய எண்ணம் என்னன்னா மேக்சிமம் இம்பாக்டா இருக்கணும். அந்த மேக்சிமம் இம்பாக்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண போறாரு அப்படின்றத இந்த 3 மாச காலத்தில் பார்க்கணும்.